வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். காந்தவியல் யூனிட். சரிங்களா? அழகு அந்த அழகு பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல நம்ம சில டாபிக் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? காந்தங்கள், செயற்கையான காந்தங்கள் நம்ம செய்யற ஒரு சின்ன மெத்தட் பார்த்தோம். அப்புறம் காந்தங்களை யூஸ் பண்ணி திசைகளை கண்டறிய பார்த்தோம். அப்படின்னா ஃபைண்டிங் டைரக்ஷன் வித் மேக்னெட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னது ஞாபகம் வந்துச்சுல. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்டிவிட்டியில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரு காந்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நூலால கட்டி நம்ம தொங்க விடுறோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் பாத்தீங்கன்னா எப்போதுமே கம்ஸ் டு ரெஸ்ட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன், வடதுருவம் தென் துருவம் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ரைட்டா? அது ஒன்று சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பத்தி பார்த்தோம். இந்த காம்பஸ், இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா ஃபைன் டைரக்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அந்த காம்பஸை ஃபைன் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண டிவைசஸ். அப்படிதானே? நம்ம மேக்னெட்டிக் காம்பஸோடைய ஒரு பிக்சரை உங்களுக்கு காமிச்சேன், ஒரு சிமுலேஷன் மாதிரி ஒன்று காமிச்சேன். அப்போ அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல நெய்டில் ரெட் கலர்ல ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்தான காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தங்களுடைய அந்த ஈர்ப்பு விசை, விலக்கு விசை, எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், மொத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். சேம் போல் பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ரைட். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த காந்தங்கள் நம்ம யூஸ் பண்றோம். இவற்றுடைய இந்த காந்தத்தன்மை அது போயிருமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும். அப்படிதானே? காந்தங்கள் அவற்றுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுமா? எதுவும் வாய்ப்பு இருக்கா? எப்பொழுது அப்படி இழந்து விடும்? அப்படி நம்ம அஹ், இழந்து விடும் அப்படின்னு சொன்னா எப்போ அது நடக்கும்? கரெக்டா? ஸோ அதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா எழுதலாம். காந்தத்தை நீங்க வெப்பப்படுத்தினால், ஸோ இது தமிழ் எழுதுறேன், நான் இங்கிலீஷ்ல அப்புறம் சொல்றேன். சரியா? காந்தத்தை வெப்பப்படுத்தினால், ஸோ வெப்பப்படுத்தினால் போட்டுட்டா ஓகே. வெப்பப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் அதோடைய அந்த மேக்னெட்டிக் பவர், காந்தம் காந்தத்தன்மையை இழந்துவிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏதோ ஒரு உயரத்திலிருந்து கீழே போடுறீங்க. உயரத்தில் இருந்து கீழே போடும்போது, கீழே போடுவதால் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி படிச்சுக்கணும். கீழே போடுவதால் காந்தத்தன்மை இழக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தியலால், நம்ம அந்த சுத்தியெல்லாம் நீங்க படிச்சிருப்போம், நம்ம பார்த்துப்போம், வீட்டில் இருக்கும். ஸோ அந்த சுத்தியல், அந்த சுத்திமாங்கல்ல, ம், சுத்தியால் தட்டுதல். நீங்க ஒரு காந்தத்தை எடுத்து அப்படியே சுத்தியால தட்டுனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா காந்தத்தன்மையை இழந்துவிடும். இது கிளியர் ஆயிட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ற காந்தத்தன்மை எப்போல்லாம் இழக்கும் அப்படின்னா, நம்ம வெப்பப்படுத்தும் போது, ஹீட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயரத்திலிருந்து கீழே போடுவதால். சரிங்களா? ஒரு லாங், ஒரு ஹையான ஒரு பில்டிங்ல இருந்துட்டு அப்படியே கீழே போடுறீங்க, வென் டிராப்டு. ஸோ அது மேக்னெட் மேக்னெட்டிக் பவர் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தியலால ஹேமர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் காந்தத்தன்மை இழந்துவிடும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை அவங்க சொல்றாங்க இந்த புக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த இதில் ஒரு இம்பார்ட்டன்டான கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம காந்தங்களை வச்சு விளாடுவோம், ஏதாவது பண்ணுவோம். பட் அந்த காந்தத்தை யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் அதாவது செல்போன், கம்ப்யூட்டர், அப்புறம் சில பேர் வீட்டில் டிவிடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது பக்கத்துலலாம் கொண்டு போயிடக்கூடாதாம், இந்த மேக்னெட்டை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி கொண்டு போகும்போது இரண்டு விதமான பாதிப்புகளும் இருக்கு. ஒன்று, இந்த மேக்னெட்டை அதோடைய ப்ராப்பர்ட்டியை இழந்துரும். நம்ம இப்போ சொல்றோம் காந்தத்தன்மை இழக்குன்னு சொல்லணும்ல. ஸோ மேக்னெட்
lose their properties when they are placed near this cell phone, computer, DVDs. இது ஒண்ணு மட்டும் இல்லாம இந்த ஆப்ஜெக்டும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியா? திஸ் ஆப்ஜெக்ட் வில் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? அப்ப அது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அடுத்த அடுத்த தடவை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு காந்தத்தை வச்சு விளையாண்டாலும் நீங்க வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் பக்கத்துலயும் பேராங்க. ம் ஒரு டிவியா இருக்கட்டும், டிவிடியா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், அது பக்கத்துல போவாங்க. ஏன்னா அது ரெண்டு விதமாவும் பாதிப்பு இருக்கு. ஒண்ணு அந்த காந்தத்தன்மை இழந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டரோ டிவிடியோ பாதிக்கப்பட்டா எவ்வளவு இதா இருக்கும். ஸோ கைபேசி, குறுந்தகடு, அப்புறம் கணினி போன்றவற்றிற்கு அருகில காந்தங்களை வைத்தால் என்ன ஆகுதுதான், காந்தங்கள் தன்னுடைய அதனுடைய காந்தத்தன்மை இழந்துவிடும். அந்த பொருட்களும் பாதிப்புக்குள்ளாகும். இத தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி இதை தெரிஞ்சுக்கலாமா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா காந்தங்களை பாதுகாத்தல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. காந்தங்களை ஏன் சார் பாதுகாக்கணும்? நானா எங்க வீட்ல பாதுகாக்கவே மாட்டேனே, சும்மா அப்படியே போட்டுறானே அப்படிமா நினைப்போம். அப்படிதானே? ஏதோ ஒரு டப்பாக்குள்ள கிடக்கும், எங்கேயோ ஒரு பாக்ஸ்ல கிடக்கும். ஏன் சார் பாதுகாக்கணும்? இது வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாய் மாதிரி தான், அப்படிதானே? அது நம்ம ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. நிறைய சாதனங்கள்ல காந்தங்கள் இருக்கு, அப்படிதானே? அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ காந்தங்களை பாதுகாக்கணும். ஏன் நீங்க சரியா பாதுகாக்கலனா அதோடைய காந்தத்தன்மை போயிரும். இப்போ நீங்க வந்து ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதை கரெக்டா சேஃபா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணணும், அப்படிதான் ஏற்றுமதிலாம் பண்ணணும். அந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்கோ இல்லை சம்பந்தப்பட்ட நம்பருக்கோ அது யூஸ் ஆகணும். போற வழியிலே வந்து ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதோட பவர் இல்லைன்னா நமக்கு எவ்வளவு பெரிய லாஸ். கரெக்டா? அப்ப பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுதா? ஸோ காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை எனில் அவ தனது காந்தத்தன்மை இழந்துவிடும். ஏன்னா இதுவும் ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கேன் ஆல்சோ காஸ் மேக்னெட்ஸ் டு லூஸ் தேர் ப்ராப்பர்ட்டி. நீங்க சரியா ஸ்டோரேஜ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தன்மை இழந்துவிடும். ஓகே, ரைட். ஸோ சட்டகாந்தங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல N, ஒரு இடத்துல S இருந்துச்சு. சட்டகாந்தங்களை காந்தத்தன்மை இழந்து விடாம பாதுகாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சட்டகாந்தம் இருக்குல்ல, இன்னொரு சட்டகாந்தம் பக்கத்துல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைக்கிறாங்க, ஏதோ ஒரு போல், அது பிரச்சனை இல்லை என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இரண்டு சட்டகாந்தங்களை நீங்க இப்படி வைக்கிறீங்க, சும்மா அப்படி வச்சிட முடியும், ஏற்கனவே ரிப்பல் ஆகும். சரியா? சோ அப்போ சும்மா வைக்க கூடாது. அப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஒரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் இருக்கா, இன்னொரு மேக்னெட்டை ஆப்போசிட்டான போல இப்படி வச்சு இதுக்கு நடுவுல ஒரு மரக்கட்டையா வைக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இரண்டு சட்டகாந்தங்களுடைய எதிரெதிர் முனைகள், நார்த்னா சவுத், சவுத்னா நார்த், இந்த மாதிரி எதிரெதிர் முனைகள் ஒன்றை ஒன்றை பார்ப்பது போல் வைத்து அவற்றுக்கு இடையில ஒரு மரக்கட்டையை வைக்கவும். கிளியர் ஆயிட்டா? இது வந்து சட்டகாந்தத்துக்கு சொல்றாங்க. இப்போ இது இங்கிலீஷ்ல சொல்லிடும். ஸோ டு கீப் தம் சேஃப், bar magnets should be kept in pair with their unlike poles. Unlike pole north, south, south, north. So unlike poles on the same side. Okay. They must be separated by the piece of wood and two pieces of அது வந்து நம்ம சாஃப்ட் அயன் சொல்றோம். ஸோ இதுல வந்து எப்படி டூ பீசஸ் ஆஃப் மேக்னெட்டை நம்ம வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வுட்டால செப்பரேட் பண்ணி வைக்கணும். அண்ட் இப்போ நம்ம வந்து சாஃப்ட் அயன் தேனிரும்பு அப்படின்னு சொல்றோம்ல, அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் போல் சவுத் போல் அப்படின்னா, ஸோ ஏன்னா இது நார்த் போல் சவுத் போல் நினைச்சக்கூடாது. ஸோ இது நார்த்து, நார்த்து, சவுத்து. ஸோ திஸ் இஸ், நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தேனிரும்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல. இரண்டு தேனிரும்பு துண்டுகளை காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே படத்தில் உள்ளது போல் வைத்து சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து மரக்கட்டை வைக்கிறாங்க. மரக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க.
நம்ம அந்த நீங்க மேக்னெட் வாங்கும் போது கடையில பார்த்தீங்கன்னா தெரியும், சயின்டிபிக் சென்டர்ல இந்த மேக்னெட்டை குறுக்கே இப்படி ஒரு சின்ன இரும்பு துண்டு மாதிரி இருக்கும். அது தெனி இரும்பு துண்டு தான். அந்த இரும்பு துண்டு அப்படியே வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க, நடுவில் இந்த மரக்கட்டை வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அட்டை பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்க அந்த சயின்டிபிக் சென்டர்ல வாங்கினா தெரியும். ஸோ இதே மாதிரி காந்தம் இப்படி இருக்குன்னா இதுல அந்த தேனி இரும்பு துண்டை வச்சிருப்பாங்க. இப்போ புரியுதா? நடுவில் மரக்கட்டை, அப்புறம் இந்த சைடுலாம் தேனி இரும்பு துண்டு, சாஃப்ட் அயான், இதை வச்சிருப்பாங்க. இதை வச்சு தான் ஒரு காந்தத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு லாட வடிவம். ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியும். லாட வடிவ காந்தத்தோடைய முனைகளுக்கு குறுக்க அப்படி வைக்கணும் தேனீர்ப்பு துண்டை. சாதாரணமா சட்ட காந்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நடுவில் மரக்கட்டை வச்சு இதுல இப்படி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய மெத்தடை அவங்க சொல்றாங்க. ஓகே. ஃபார் எ horseshoe magnet, a single piece of soft iron can be used as a magnetic keeper across the poles. ஸோ அது வந்து நம்ம சொல்றோம், ஒரு ஹார்ஷூ மேக்னெட் இருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் வைக்கிறோம். அதுதான் என்னது, அது மேக்னெட்டிக் கீப்பரா அக்ராஸ் த போல்ஸ் ஒர்க் ஆகுது, ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுவும் புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இதுல வந்து ஒருத்தங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சார் இந்த போல்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தத்துடைய துருவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்லப்பா, நம்ம காம்பஸ் பத்தி பார்த்தோம் அப்படிதானே. நிறைய வேவ்ஸ் இருக்கு. அதாவது ஒரு மேக்னெட்டோடைய போல்ஸை பார்க்கறதுக்கு செவரல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப சிம்பிளாஸ்டான வே பார்த்தீங்கன்னா, அனலாக்ல இருக்கக்கூடிய நம்ம அனலாக் டிஜிட்டல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு காம்பஸ் யூஸ் பண்ண, ஏன்னா நம்ம நம்ம புக்கில் உள்ளதை வச்சு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம், டிஜிட்டல் போல் ஐடென்டிஃபைலாம் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய செல்ஃபோன் நெட்ஒர்க்லாம் இப்போ வந்துட்டு காம்பஸ்லாம் வந்துட்டு அப்படிதானே, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு மேக்னெட்டோடைய நார்த் போல்ஸ், ஏன்னா அது எதை அட்ராக்ட் பண்ணுது, நம்ம அன்னைக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு மேக்னெட்டோடைய நார்த் போல் உங்களுக்கு சவுத் போல் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஜஸ்ட் காம்பஸை பக்கத்தில் கொண்டு போயிருக்கோங்க. அந்த காம்பஸ்ல ரெட் கலரை நீங்க பாத்தீங்க, அது நார்த் போல் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இப்படி இருந்துக்கு, இதுல நார்த் போல் சவுத் போல் எனக்கு தெரியாது. ஒரு மேக்னெட் உங்கள்கிட்ட தரேன், தம்பி இதை கண்டுபிடிப்பா அப்படிங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். அப்ப நான் சொல்றேன், தம்பி இதை கண்டுபிடிப்பா, எது நார்த் போல் எது சவுத் போல் நோட் பண்ணிட்டு வரப்பா அப்படிங்க. நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம எர்த்த விட்டுருங்க, ஏன்னா எர்த்த வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி அதையும் சொன்னேன். ஏன்னா ஏன் இந்த டைரக்ஷன் இருக்குன்னா, எர்த்தோட நார்த் சவுத் இருக்குன்னு சொன்னேன். எர்த்த நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு லேப்ல நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்றோம். ஓகே, இது வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் தமிழ்ல வட துருவம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இது அட்ராக்ட் ஆயிட்டுனா இது ஆப்போசிட்டா போல இருக்கும், இது சவுத் போலா இருக்கும், தென் துருவம். சப்போஸ் இது பக்கத்துல போறேன், இந்த ரெட் கலர் எப்ப வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ப்ளூ கலர் இங்க வந்திருக்கும். அப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இது என்ன போல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரிஞ்சு போச்சா? அட்ராக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இது அட்ராக்ட் ஆகுது, அப்போ இது சவுத் போல், இது நார்த் போல், இது மாறவே மாறாது, இது சவுத் போல் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். சப்போஸ் இது வராம ப்ளூ கலர் லைன் வந்துட்டு சார் அப்படின்னா அது என்ன போல்? ப்ளூ கலர் வந்துட்டுனா ப்ளூ கலர் ஆக்சுவலி நான் இங்க என்னது சவுத் போல், அப்ப இது அட்ராக்ட் ஆயிருக்குன்னா அப்ப இது இந்த இடத்துல இருக்குது நார்த் போல். அப்ப நீங்க நோட் பண்ணி, சார் இது நார்த் போல் சார், நான் காம்பஸ் வச்சு இது பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இப்ப புரிஞ்சுது அந்த இது. ஸோ நம்மளோட எர்த்த வச்சும் கண்டுபிடிக்கலாம் நீங்க, ஏன்னா தொங்க விட்டுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்த் போல் சவுத் போல் தான் காமிக்க போகுது. பட் ஒரு காம்பஸ் வச்சு பண்றது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? இப்போ புரிஞ்சுதா? ரைட். ரைட். அதனால தான் பார்த்தீங்கன்னா காம்பஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வேற எந்த டைரக்ஷன் வச்சிருக்க மாட்டாங்க. வெஸ்ட் ஈஸ்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, மேற்கு கிழக்குலாம் வச்சிருக்க மாட்டாங்க, நார்த் சவுத் தான் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுது. குட். இதை மாதிரி நீங்க மற்றவங்களும் நிறைய கொஸ்டின் கேளுங்க. இப்போ காந்தங்களை பாதுகாத்தல் புரிஞ்சு வச்சு, ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்த டாபிக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காந்தங்களுடைய பயன்பாடுகள், அது வந்து அஹ், இப்படிதான் பயன்பாடு, இந்த ரெண்டு பயன்பாடு மூணு பயன்பாடுலாம் கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல யூஸ் ஆகுது. அப்படிதானே நம்ம புக்லேயே பார்க்கலாம். ஒளிப்பான்கள், நான் ஒவ்வொரு பாயிண்டா வேணா எழுதுறேன். காந்தங்களுடைய பயன்பாடுகள்.
ஏன்னா அப்படியே ஒரு தடவை அப்படியே கண்ணில் பார்க்கும்போது அது மனசுல பதிஞ்சுட்டுனா நமக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும்ல. ஒலிப்பாங்கள், அதாவது ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீக்கர்ல இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒலிப்பான்கள், மின் மோட்டார்கள். அப்புறம் நிறைய பேர் வீட்டில் இந்த கதவுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. கதவுகளுடைய தாழ்பால் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மேக்னெட்ஸ் இருக்கும். சரியா? கதவுகளின் தாழ்பால். அப்புறம் சில பேர் ஹேண்ட்பேக்ல பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி திறந்துட்டு அப்படி மூடுறோம். இப்போ நம்ம செல்ஃபோன்ல பார்த்தீங்கன்னா அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு விட்டா அப்படியே டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் யூஸ் ஆகக்கூடியது மேக்னெட்ஸ் தான், பைகள். அப்புறம் சில பொம்மைகள் எல்லாம் இருக்கும். பொம்மைகள். அப்புறம் பென்சில் பெட்டி, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் பெட்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு சின்ன வயசுல அப்படிதான் ஒரு அந்த டப்பா வாங்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டு விட்டா அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் அப்படியே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாரும் வச்சிருப்போம், அப்படிதானே? அப்புறம் நம்மளுடைய வீட்டில் உள்ள இந்த குளிர் சாதன பெட்டி ஸ்டிக்கர்கள், அதில் நிறைய பேர் வீட்டில் குளிர் சாதன பெட்டி இருக்கும், ரெஃப்ரிஜரேட்டர். அதில் நீங்கள் வந்து ஒட்டுவீங்க பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஒட்டி நிற்கும், அதாவது ஸ்மைலி ஸ்டிக்கர் மாதிரி, அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அலைபேசி உரைகள் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அப்புறம் மின் காந்த தூக்கிகள் அப்படிங்கிற அந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ இதெல்லாம் காந்தத்தோடைய பயன்பாடுகள். ஓகே. ஸோ யூசஸ் ஆஃப் மேக்னட்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாங்க. அது வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் தான் கிடையாது, வேரியஸ் பிளேசஸ்ல அது யூஸ் ஆகுது. சரியா? வி யூஸ் வேரியஸ் எக்யூப்மெண்ட் வித் மேக்னஸ் இன் அவர் டே டு டே லைஃப்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க எங்கெல்லாம் மேக்னெட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிட்டு ஓகே வீட்டில் போய் மேக்னெட் இருக்கா, அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஸ்பீக்கர்ல, ஒலிப்பான்கள்ல இருக்கு, இன் ஸ்பீக்கர்ஸ். மின் மோட்டார்கள், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், அதுல இருக்கு. அப்புறம் கதவுகளுடைய தாழ்பால், அதாவது சம் டோர் லாக்ல இருக்கு. அப்புறம் பேக்கு, சம் டாய்ஸ், அப்புறம் நிறைய பென்சில் பாக்ஸ், ஸ்டிக்கர்ஸ் ஆன ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், அப்புறம் ஃபோன் கவர்ஸ், இதுலெல்லாம் யூசேஜ் ஆஃப் மேக்னட்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய மேக்னட்டோடைய பயன்பாடுகள் இருக்கு. இது கிளியரேட்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறதான் லாஸ்ட் டாபிக். சயின்ஸ் டுடே, புல்லட் ட்ரெயின், மேக்லோ ட்ரெயின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படிதானே? நம்ம இந்த யூனிட் இன்னைக்கு முடிச்சிரும். அடுத்த கிளாஸ்ல இதோடைய ஒன் மார்க் டெஸ்ட். சரியா? புல்லட் ட்ரெயின் அப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காண்டி சொன்ன இதாக கொடுத்துருப்பாங்க. We know that like poles of the magnet repel each other. um, keep two bar marks as shown in the figure. What do you observe அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு மேக்னெட், இது நார்த் போல் சவுத் போல், இதுவும் நார்த் போல் சவுத் போல், அப்ப என்ன பண்ணும்? அட்ராக்ட் ஆகாது. அதான் அவங்க கேட்டாங்க வாட் யூ அப்சர்வ். ஒரே மாதிரி துருவங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு பார் மேக்னெட் சட்டகாந்தங்கள் எடுத்துறீங்கன்னா, இப்படி வைக்கீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. டேஷ் போட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணுங்க பார்ப்போம் என்ன. இப்போ லேட்டரா வீட்டில் போய் பண்ணுங்க. ரிப்பல்சன் நடக்கும். பை யூசிங் ரிப்பல்சன் we can alleviate a magnetic object. Let us make a toy and enjoy magnetic elevation அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதை நீங்க வீட்டில் போய் செஞ்சு பாருங்க, அந்த magnetic elevation அப்படிங்கறது. ஓகேவா? ஸோ அது எப்படி சின்ன சின்ன கட்லாம் பண்ண சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, சுழலும் மின் இயக்கின்னு சொல்லிட்டு. காந்தங்களுடைய விலக்கு விசையை கொண்டு நாம் காந்த பொருட்களை தூக்கி நிறுத்த முடியும். காந்த தூக்குதலை புரிந்து கொள்ள ஒரு விளையாட்டு பொருள் செய்து மகிழ்க. ஓகே, அது நீங்க பண்ணிடலாம் தானே? ம். அதுல என்ன நடக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸோ இத அந்த விளையாட்டுல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஓகே, காந்தங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே எங்க கொண்டு வராங்கன்னா மின்காந்த தொடர் வண்டி அந்த சப்ஜெக்ட்டுக்கும் கொண்டு வராங்க. பாத்தீங்களா? சாதாரண ஒரு சின்ன நம்மளுடைய கேம்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய படிப்பு, அப்படிதானே? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் ட்ரெயின் அடிமாங்க. ஸோ இந்த இங்க பார்க்க அந்த ரிப்பல்ஸனை யூஸ் பண்ணி அந்த நம்ம டாய்ஸை பார்க்குறோம். அந்த டாய்ஸை வச்சு நம்ம எங்க வரோம்? எலக்ட்ரோ மேக்னெட் ட்ரெயின், மேக்னெட்டிக் ட்ரெயின்.
அது இயங்குது. இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பிரின்சிபல், இந்த தத்துவத்தின் அடிப்படை தான் இயங்குது. ஹேவ் யூ ஹியர் அபவுட் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? எலக்ட்ரோமேட்டிக் ட்ரெயின் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆல்சோ கால்ட் அஸ் சஸ்பென்ஷன் ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிதானே? அல்லது ஃப்ளையிங் ட்ரெயின் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை ஃபாரின் கண்ட்ரிலலாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஃப்ளையிங் ட்ரெயின் அப்படிம்பாங்க. ஓகே. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு டீசலோ பெட்ரோலோ தேவையில்ல. அப்ப எதை வச்சு சார் ஓடும்? அதுதான் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் வச்சு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும் டு ரன் திஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கண்டுபிடிப்பு! நம்ம காந்தத்தை பற்றி தெரிஞ்ச போது காந்தத்தில் என்ன விளையாடுறதுக்கு பொருள் தானே அப்படி நம்ம ஆரம்பத்தில் நடிச்சிருவோம். ஆனால் அது எங்கே வந்துருப்பாங்க, மின்காந்த தொடர் வண்டிக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம சயின்ஸ். அப்படிதானே? சயின்ஸ் டெக்னாலஜிலாம் என்னது? அறிவியல் தொழில்நுட்பம்லாம் என்னது? அறிவியல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தொழில்நுட்பம் கைக்கு வந்துடும். ஓகேவா? சோ இது எப்படி சார் இயங்குது? இப்ப மேக்னெட்னு சொல்லிட்டீங்க. இந்த மேக்னெட் வச்சு எப்படி ஒன்னு ரிப்பல் பண்ணனால இயங்கிருமா? இல்ல. அதுதான் அவங்க ஒரு ஆக்டிவிட்டி சொல்றாங்க. ஹவு டஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுல ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. மேக்லவ் ட்ரெயினோடைய பிக்சர் போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? பார்க்குறீங்களா நீங்க? ம். மின்காந்த தொடர் வண்டி அடி போட்டு அது ஒரு ஒயிட் கலர் ட்ரெயினை போட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஜப்பான், சீனா, தென் கொரியாலலாம் இருக்கா? அப்படி போட்டிருப்பாங்க. நிலைநிறுத்துதல், முன் செலுத்துதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதோடைய ஒரே ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிட்டுறேன். மேக்லவ் ட்ரெயின் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத. செகண்ட். இங்க தூரத்துல வண்டி வருது தெரியுதா? ம். இது ஷாங்காய் மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ அரைவிங் லாங் யாங் லூ சிட்டி பேர் ஆன் பண்றேன். பாருங்க எப்படி அந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது, எவ்வளோ எப்படி வருது எல்லாத்தையும் பாருங்க. சரிதா? பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. எந்தவித டயரும் இல்லை. அப்படிதானே? எப்படி வருது பாருங்க. கிளியர்? ஸோ மேக்லர் ட்ரெயினை நீங்க இப்போ பார்த்தாச்சு சூப்பரா. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் மேக்லவ் ட்ரெயின். நம்ம மின்காந்த தொடர் வண்டின்னு சொன்னோம்ல, இப்போ நீங்க பார்த்துப்பீங்க, பார்க்கவே அழகா இருக்கு. ஸ்பீடு நல்லா இருக்கும் அதுல. நம்ம புக்ல அழகா கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பீடு, ஒவ்வொரு நாட்டில் உள்ள அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே. ரைட். இப்போ இந்த மின்காந்த தொடர் வண்டி மேக்னெட்டிக் மேக்லவ் ட்ரெயின், அதாவது மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின் அப்படிம்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது சார்? அதை நம்ம புக்லேயே போட்டிருப்பாங்க. ஒரு ரொம்ப அதிகமாக போட்டிருக்க மாட்டாங்க, பட் இது லேசா இது ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. அதை போட்டிருப்பாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு டஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்ஸ்? மின்காந்த தொடர் வண்டி எவ்வாறு இயங்குகின்றது? இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்களா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் என்னன்னா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ல எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் யூஸ் ஆகுது. பட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ அப்படின்னா கரண்ட், மேக்னெட் காந்தம், நம்மளுக்கு தெரியும். மேக்னெட் நீங்க கரண்ட் கொடுக்கறனால அந்த டைம்ல மேக்னெட் வரும். மேக்னெட் தன்மை, காந்தத்தன்மை வரும். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேக்னடைஸ்டு ஒன்லி when the current flows through that them. இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் லைன், ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட் பின்னாடி நீங்க படிப்பீங்க. பட் இப்போ ஜென்ரலா ஒரே ஒரு லைன், சூப்பரான லைன், அதை தெரிஞ்சுக்கலாம். மின்காந்த தொடர் வண்டி அப்படின்னா அதுல மின்காந்தங்கள் பயன்படுகிறது. ஓகே. மின்காந்தங்கள் என்னன்னா, அது நேச்சுரலான மேக்னெட் கிடையாது, இயற்கை காந்தம் கிடையாது. நீங்க மின்சாரம் பாயும் போது மட்டுமே காந்தத்தன்மை பெறும். அப்போ கரண்ட் பாஸ் ஆகும் போது மேக்னெட் இருக்கும். கரண்ட் கட் ஆயிட்டுனா மேக்னெட் போயிடும். இப்போ புரியுதா?
ஸோ நீங்க மின்சாரம் பாயும் மட்டுமே காந்தத்தன்மை பெறும். மின்சாரத்துடைய திசை மாறும்போது இதன் துருவங்களும் மாறுகின்றன. இப்ப நமக்கு மேக்னெட்னாலே ரெண்டு துருவங்கள் உண்டு. நம்ம ஒரு ஜென்ரலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரெண்டு துருவங்கள் உண்டு. இப்போ அது பின்னாடி வரும். நமக்கு செவன்த்லனா அந்த சிமுலேஷன் கூட காமிக்கலாம். பட் அது டைரக்டா அதை காமிச்சா உங்களுக்கு புரியாதுன்னா அதை விட்டுட்டேன். நீங்க வந்து கரண்டோடைய டைரக்ஷன்லாம் மாத்தணும். அது அப்படி மாத்தும் போது பாத்தீங்கன்னா இது போல் மாறும். சரிங்களா? நம்ம கரண்டோட டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. திடீர்னு இப்படி வர இப்படி வர மாதிரி நம்ம டைரக்ஷனை மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட துருவங்களும் மாறும். இப்போ துருவங்கள் மாறும் போது உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரியறக்காண்டி சொல்றேன், ஒரு இமேஜினேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது நார்த்து சவுத்து, நார்த்து சவுத் ரெண்டுமே ரிப்பிள் ஆகும். திருப்பி துருவங்கள் இது மாறணும்னா யோசிச்சு பாருங்க. இது சவுத்து நார்த், அப்ப அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? அப்ப நீங்க அட்ராக்டும் பண்ணலாம், ரிப்பல்ஸும் பண்ணலாம். எப்போ நீங்க கரண்டை யூஸ் பண்ணி இப்ப புரியுதா? ஒரு கிளாரிட்டி, ஒரு இமேஜினேஷன் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு சிட்டு மாதிரி கிடைக்கும். ம். ஸோ மின்சாரத்தோடைய திசை மாறும்போது அந்த துருவங்களும் மாறும். தொடர் வண்டியோடைய இப்ப நம்ம பார்த்தோம், தொடர் வண்டியோடைய அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களுடைய அந்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒன்றை ஒன்று விளக்கும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஆயிரும். அதனால என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா இது தண்டவாளம், இது வந்து அதோடைய அந்த ட்ரெயினோடைய அடிப்பகுதி. அப்ப இங்க மேக்னெட் இருக்கு, இங்கேயும் மேக்னெட் இருக்கு. ரெண்டுமே என்ன ஆப்போசிட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது லிஃப்ட் ஆயிரும், ஒட்டாது. மேல அப்படி கொஞ்சம் தள்ளி போயிரும். எவ்வளவு தூரம் சார்? ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. அவங்க தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, இவ்வளவு தூரம் தான். 10 சென்டிமீட்டர் உயரம். அந்த அளவுக்கு அந்தரத்துல அது நிலைநிறுத்தப்படும். அந்த அளவுக்கு பவர் இருக்கும். நம்ம மேக்னெட் பவர் கொடுத்து அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண வைக்கலாம். இது வந்து ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட். ரெண்டுமே ஒரே துருவங்களா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விளக்கும். அதனால கொஞ்சம் லிஃப்ட் ஆயிரும், அந்த ட்ரெயினே லிஃப்ட் ஆயிரும். சோ எவ்வளவு தூரம்? ஒரு 10 சென்டிமீட்டர் தூரத்துல நிலைநிறுத்தலாம், அந்தரத்துல நிலைநிறுத்தலாம் அப்படிங்காங்க. காந்தத்துடைய ஈர்ப்பு விசையும் காந்தத்துடைய விலக்கு விசையும் பயன்படுத்தி இந்த காந்த பொருட்களை நகர்த்த முடியும் என உனக்கு தெரியுமல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தண்டவாளத்தோடைய பக்கவாட்டிலும் தொடர் வண்டியோடைய கீழே பக்கவாட்டிலும் உள்ள காந்தங்களினால் இந்த தொடர் வண்டி அப்படியே முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. மின்னோட்டத்தின் மூலம் இந்த காந்தங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு மின்சாரம் தான் காரணம். அதனால எலக்ட்ரோ மேக்னட்னு சொல்றோம். எலக்ட்ரானா கரண்ட் நான் சொன்னேன். ஸோ கரண்டை கொடுத்து கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? இதை மாத்திக்கலாம். அப்போ ஒரே மாதிரி போடலாம், அப்படி தூக்கிட்டு, அதாவது ஒரு ரிப்பிள் ஆகி ரொம்ப தூக்கிடும், ஒரு 10 சென்டர் அளவுக்கு தூக்கிடும். அப்புறம் அது இப்படி போயிட்டே இருக்கும். ஸ்டேஷன் வரும்போது ஆப்போசிட் போலா மாறிடும். உடனே அட்ராக்ட் ஆகி கீழே ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிடும். உடனே ஸ்டேஷன் வந்துருமா, உடனே மக்கள்லாம் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த டோர்லாம் க்ளோஸ் ஆன பிறகு கரண்டை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போல் மாறும், திருப்பி ரிப்பிள் ஆயிரும், திருப்பி அப் வந்துடும், அப்புறம் திருப்பி போக ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து ஏதோ ஒரு சாதாரணமா ஸ்லோ ஸ்பீட்லாம் கிடையாது. ரொம்ப ஹை ஸ்பீட்லேயே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தொடர் வண்டியில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆக்சுவலி நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நான் நினைக்கிற நல்ல விஷயம் அப்படி என்னன்னா காற்று மாசுபாடு கிடையாது. ஏன்னா இதுக்கு நான் சொன்னேன் பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னா. ஸோ பெட்ரோலோ டீசலோ வேண்டாம்னால உங்களுக்கு என்ன நல்லது? சுற்றுப்புற சூழல் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படும். ஏன்னா பெட்ரோல் டீசல் தான் இல்லையே. ஓகே. ஏன்னா கரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ கரண்ட் வந்து பொல்யூஷன் பண்ணாது. அப்புறம் இதுல வீல்ஸ் சக்கரம் இல்ல, அதனால ஃப்ரிக்ஷன் இல்ல. உராய்வு விசை அப்படிம்பாங்க, ஃப்ரிக்ஷன் இருக்காது. இது மணிக்கு பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. 300 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துல எவ்வளவு இருக்குமா? 300. அது வந்து ஒரு நார்மலான சேனல் சொல்றாங்க. இதுக்கு மேலே இருக்கான், 600 கிலோமீட்டர் வரைக்கும் போதும். 600 கிலோமீட்டர் வேகம் வரை கூட செல்லும் திறன் உடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு, மணிக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப என்னுடைய ஏரியால இருந்து சென்னை பாத்தீங்கன்னா 647 கிலோமீட்டர். நான் ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ யாரு வரணும்னா 12 மணி நேரம் 11 மணி நேரம் ஆகும். பட் இந்த ஒரு மேக்லவ் ட்ரெயின் இருக்கு எங்க எங்க ஏரியால இருந்து சென்னைக்கு விட்டுருக்காங்கன்னா இப்ப மணி எத்தனை? 5:45. 5:45 ஏறனா ஒரு ஆவரேஜா ஒரு 5:45 ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6:45 வரட்டாலும் ஒரு அட்லீஸ்ட் 7 மணிக்கு வந்துடலாம்ல. ம். அப்படியே எங்கேயா ஸ்டேஷன்ல நின்று ஒரு 7 மணிக்கு வந்தா 1 ஹவர்ல நான் வந்து சென்னை ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தானே. ம். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல
நல்லா கண்டுபிடிச்சு நல்லா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ உராய்வு இல்லை, ஃப்ரிக்ஷன் கிடையாது. இவை செல்லும் போது அதிக சத்தம் கேட்பதில்லை. ஓகேவா? நான் கூட ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு காமிச்சதுல சார் சத்தமே கேட்கலையே நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா அதை நான் மியூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு எதுவுமே கிடையாது. பட் அந்த அந்த வீடியோ எடுக்கிற அந்த என்விரான்மெண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப சவுண்டா நாய்ஸா இருந்துச்சு. அதனால தான் கட் பண்ணேன். நீங்க நினைக்கலாம் சார் நீங்க தான் சார் சவுண்டை கட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கலாம். அது ஏன்னா ரொம்ப நாய்ஸா இருந்துச்சு. அதனால தான் அதை கட் பண்ணேன். பட் நான் அதை கேட்கும்போது அந்த ட்ரெயின் வர்றது சவுண்டே கேட்கல. அப்படியே அமைதியா அப்படியே வந்து நிக்கி, ஸ்டேஷன் வந்து நிக்கி. ஹாரன் போட்டு அடிக்கல. நம்ம ஊர்ல பஸ் ஆட்டோவே அந்த ஹாரன் அடிப்பாங்க காது வலிக்க. பட் அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து ஸ்டேஷன் வந்து நிக்கி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எவ்வளோ நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லிட்டு பெருமிதமா இருந்துச்சு. ம். ஸோ குறைந்த மின்சாரமே போதுமானது, சுற்றுச்சூழலுக்கும் இவை உகந்தவை. இவை பல நாடுகளில் இது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சீனா, ஜப்பான், தென்கொரியால நாடுகள் மட்டுமே தற்போது நடைமுறையில் பயணிகள் போக்குவரத்து பயன்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்தியாவிலும் இதுக்கு தொடர்பான சாத்தியக்கூறுகளை அரசு ஆராய்ந்து வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க. ஓகே, மேக்லவ் ட்ரெயின் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியாவுக்கு வந்துட்டா, இந்தியால இருக்கா, அப்படி இருந்தா எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஓகே. ரீசெண்டா டிரைவர்லெஸ் ட்ரெயின் கூட இருக்கு, நம்ம இந்தியாலே இருக்கு. ஒரு ஒரு ஏரியாவுக்கு விட்டாங்க. நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, டிரைவர்லெஸ் ட்ரெயின் எங்க இருக்கு, எங்க ஓடுது இந்தியால அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ புரிஞ்சுதா? ஸோ we know that magnetic objects with the force of attraction or repulsion இருக்கு. அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணி நம்ம we can மூவ் தட் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட். அப்படிதானே? ஸோ திஸ் ட்ரெயின் ஆல்சோ மூவ்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த மேக்னெட் அட்டாச்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ட்ராக் அண்டு அந்த மேக்னெட்ஸ் ஃபிட்டட் அட் த பாட்டம் சைடு ஆஃப் த ட்ரெயின். அந்த இடத்துலலாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க மேக்னெட்டை. ஓகேவா? அந்த சைடு ட்ராக்லையும் அந்த ட்ராக்கோட சைட்லையும் அப்புறம் பாட்டம் சைடு ட்ரெயினோடையும் பாட்டம் சைட்லையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நாம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வி கேன் கண்ட்ரோல் தட் மேக்னெட்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் எந்தவித மூவிங் பார்ட்ஸ் இல்லாதனால தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். அதான் நான் ஃப்ரிக்ஷன் போட்டேன். ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் பெர் ஹவர், 1 ஹவர் நான் சொல்கிறேன், 1 ஹவரில் 300 கிலோமீட்டர் தூரம் அது போகுது. ஸோ ரன்னிங் அப் டு 600 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கு. தே டு நாட் மேக் எனி நாய்ஸ். எந்தவித இரைச்சலும் அது வந்து பண்ணாது. ஓகே. தே ரிக்வயர் லெஸ் எனர்ஜி அண்டு தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா பெட்ரோல் டீசல்லாம் கிடையாது, இன்ஜின் கிடையாது. அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய கண்ட்ரில இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட் பா. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அந்த ஒரு பையன் கேட்டாப்ல ஒரு டவுட்டு. அதே மாதிரி வேற எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த யூனிட்டோடைய ஒன் வே டெஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல. சரியா? படிச்சு வந்துடலாம் தானே? அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு எப்போ வந்தாலும் ரெடியாகி வாங்க. ஓகே, நம்ம படிச்சுட்டு வாங்க. ஒரு ஒரு பையன் கேட்டிருக்காப்ல, என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் இந்த மின்காந்தங்களுக்கும் காந்தங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்லயும் நான் சொல்றேன். பெர்மனன்ட் மேக்னெட் நிலைக்காந்தம் அப்படிதானே, அதுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே. அது பேரே பெர்மனன்ட் மேக்னெட்பா. பெர்மனன்ட் மேக்னெட் நிலையான காந்தம். இது எலக்ட்ரோ மேக்னெட். இது வந்து அப்பப்போ தான் இருக்கும். நமக்கு தேவைப்படாத டைம்ல நம்ம காந்தத்தமே அதுக்கு வைக்க வேண்டாம். பெர்மனன்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிதானே நீங்க கேட்குறீங்க? ஸோ மின்காந்தம் தமிழ்ல இது. இது வந்து நிலையான காந்தம். ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் தான். அது ஒரு இடத்துல யூஸ் ஆகுது, இது இடத்துல ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. அப்படிதானே? இது பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்டால நம்ம மேக்னெட்ஸ் காந்தப்படுத்தி இருக்கக்கூடியது. அப்படியே நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது. எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணி இது பண்ணக்கூடியது. ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம இன்டெப்தா நிறைய இருக்கு. பட் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு இதுக்கு கரண்ட் முக்கியம் இல்லை. இது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பெர்மனன்ட். ஆனால் சார் பெர்மனன்ட் மேக்னெட்னா இயற்கையாக மட்டும் தான் கிடைக்குமான்னா அப்படிலாம் இல்லை. நம்மளும் இது ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இது. ஏன்னா நான் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலை பற்றி நான் சொல்லலை. நான் பெர்மனன்ட் மேக்னெட்னா நிலையாக இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட் தேவையான டைமில் காந்தத்தன்மை படுத்திக்கலாம். இது இயற்கையாகவும் இருக்கும். அப்படிதானே? ஆனால் அதோட பவர் கம்மியாக இருக்கும். நம்ம செயற்கையாகவும் பெர்மனன்ட் மேக்னெட் பண்ணலாம். சரியா? ஒரு மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணி காந்தத்தன்மை கொடுத்து நம்ம பண்ணலாம்.
அது சில இடத்துல யூஸ் ஆகும். அதான் சொன்னேன். அது சில இடத்துல யூஸ் ஆகும். நமக்கு தேவைப்பட்ட டைம்ல எலக்ட்ரோமேக்னெட் சில இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் எலக்ட்ரோமேக்னெட் ட்ரெயின் அதெல்லாம் பார்த்தோம். இது எலக்ட்ரோமேக்னெட் தான் யூஸ் பண்றோம். இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதானா? ஓகேப்பா, சரிப்பா. இப்போ இன்னைக்கு போதும். மீதியுள்ள அடுத்த கிளாஸ் பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.